திருப்பூர் குமரன் பிறந்த இந்த பூமியில நின்று பேசுறதுக்கு உண்மையாவே எத்தனை ஜென்மத்தில் நான் புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு தெரியலங்க. அப்பேற்பட்ட ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் பேசுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, புதுமையான ஒரு தலைப்பு. எனக்கு முன்னாடி என்னோட எதிரணியில் பேசின 2 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க, மிக சிறப்பாக பேசினாங்க. அதுலேயும் சதாசிவம் ஐயா பேசினதில் முதல் பாயிண்டே அற்புதமாக கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போனால் படி படி படின்றாங்கன்னார். பின்ன படி படின்னு சொல்லாமல் கபடி கபடினா சார் சொல்லுவோம் ஸ்கூலில். எதுக்கு சார் படிக்க சொல்கிறோம்? இன்னைக்கு நீ தலை குனிஞ்சு படித்தாதான் நாளைக்கு நீ தலை நிமிர்ந்து நடக்க முடியும் தான் சார் படி படின்னு சொல்கிறோம். ஒரு வேளை படிக்காம நீங்கள் ஃபெயில் ஆயிட்டா பெற்றவங்க சும்மா விடுவீங்களா? இதுக்கா நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சண்டே போடுவீங்களா மாட்டீங்களாங்க? படிக்காமல் இருப்பதற்கு நீ பிறக்காமலே இருந்திருக்கலான்னு சொன்னாருங்க அரிஸ்டாட்டில். சதாசிவம் ஐயா எம்ஜிஆர் ஃபேனுன்னு நினைக்கிறேன். சதா எம்ஜிஆர் ஹிட்ஸே கேட்பாருன்னு நினைக்கிறேங்க. எல்லா பாடலும் எம்ஜிஆர் பாடல். ஆனால் ஐயா எம்ஜிஆரையே நம்ம எப்படி கூப்பிடுவோம்? வாத்தியாருன்னு தாங்க கூப்பிடுவோம். ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தர் சொன்னாருன்னா அவர் வாத்தியாராக தான் இருக்க முடியும்னு சொன்னா இதற்கு விட சான்று என்னங்க வர முடியும்? உறவுக்காரர்கள் நாம் உயரணும்னு நினைப்பான். இந்த காமெடியெல்லாம் இங்கே வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி கோபம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணுறது யாரால முடியும்னா எங்கள் சதாசிவம் ஐயாவில் தான் முடியும். உறவுக்காரங்களுடைய கான்செப்டே என்ன தெரியுங்களா? பணக்காரன் சொந்தக்காரன் ஆகணும். ஆனால் சொந்தக்காரன் ஒரு நாளும் பணக்காரன் ஆகிடக்கூடாது. இந்த உறவுகள் நம்மளை உயர்த்துமா. நம்மளுடைய நடுவர் ஐயாவுடைய புகழ் உலகம் முழுக்க பரவி இருக்கு. யூடியூபை திறந்த அவருடைய புகழ் தான் இருக்குன்னு சொன்னதற்கு காரணம் அவருடைய பெற்றோரினாரு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் கற்ற கல்வி, அந்த தமிழ். நம்மளுடைய மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய கையால தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினார் பாருங்க. அந்த வகுப்பறை கொடுத்ததாங்க இந்த புகழுக்கு காரணம். இன்னொன்று சிறப்பாக சொன்னார் பாருங்க. ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கினா கூட மன நிறைவு இருக்குமா? இருக்காது. அவன் கையை பாருங்க அப்படியே டைப் படிக்கும். இதெல்லாம் வீடு கேட்குதா? ஒன்று புரிஞ்சுக்குங்க, 20 வயசு வரைக்கும் தான் வீட்டில் வேலைக்கு சோறு. அதுக்கு மேலே வேலைக்கு போனாதான் சோறு, இல்லைன்னா உங்க பேரு தண்ட சோறு. எங்களுடைய கருவறை தருகிறது. என்னென்ன பேச்செல்லாம் சொன்னீங்க நீங்க. நாங்கள் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறோம். நான் ஒத்துக்கிறேங்க, நீங்கள் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறீர்கள். ஆனால் பிள்ளைகளுடன் வாழ்கிறீர்களா? உண்மையை சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக நேரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் செலவிடுறது இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க, இன்னைக்கு செல்ல கொடுத்து வளர்க்குறாங்க. பிள்ளைய நிம்மதியா விளையாட விடுறீங்களா நீங்க? புள்ள மண்ணில் விளையாடினா அவன் கை அழுக்காயிடும். மண்ணில் விளையாடினா கை தான் அழுக்காகும். ஆனா செல்லுல விளையாடினா வாழ்க்கையே அழுக்காயிடுங்க. ஆனா இது எந்த பெற்றோர்களாவது புரிஞ்சுக்கிறீங்களா? செல்ல கொடுக்கறது ஆசிரியரா பெற்றோராங்க? கணவன் மனைவிக்கு இடையே எத்தனை சண்டைகள் நடக்குது தெரியுங்களா வீட்டில்? இதை பார்த்து மன உளைச்சல் அடையாத பையன் போய் பள்ளிக்கூடத்துல தான் மன உளைச்சல் அடைகிறானா. பிள்ளைகள் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க தெரியுங்களாங்க? பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, காதில் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள். அந்த வார்த்தையை எங்கங்க கத்துக்கிறான்? ஆனா பள்ளிக்கூடம் என்னங்க சொல்லி தருது? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. நாம் பேசக்கூடிய வார்த்தை கூட கனி போன்று இனிமையாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் நம்மளுடைய பள்ளிக்கூடங்க. அடுத்ததா எங்க அக்கா ஜெயஸ்ரீ வந்தாங்க. என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசிட்டாங்க. ஸ்கூல் சேர்க்கும் போது என் பையன் சும்மா வாங்க போறான், நான் தான் அவனுக்கு ஏபிசிடியே சொல்லித்தரேன். அம்மா அப்பாலாம் நான் வீட்டிலே சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் எதுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்க்குறீங்க? நீங்களே வச்சுக்கோங்க. பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டாம், நீங்களே மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட வேண்டியது தானே. ஒரே ஒரு நாள் கூட உங்களால் வீட்டில் வச்சு அவனை பார்த்துக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமையே ஏண்டா வருதுன்னு நினைக்காத பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். தைப்பூசத்துக்கு யாரா லீவ் விட்டதுன்னு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம நினைச்சோமா இல்லையா? இப்போ கொரோனான்னு ஒன்று வந்ததுங்க. அத்தனை பேருக்கும் பயம், எப்படா இந்த கொரோனா முடியும்ன்றதை விட எப்படா இந்த பசங்களுக்கு லீவு முடியும், இவனை வீட்டில் வச்சு சமாளிக்க முடியலன்னு தானுங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனால் உண்மைதாம்மா, ஒருத்தன் சொல்லிக்கிறான், நான் கஷ்டப்பட்டு படித்து டாக்டராகி இந்த கொரோனாவை ஒழிக்கிறான்னு இருக்கான். சரிங்க. கொரோனாவுக்கு கோபம் வந்துருத்தான்.
நன்றி கெட்ட பையில நான் தாண்டா உன்னை பாஸ் பண்ண வச்சேன். கொரோனா இப்போ யாரும் பரிசையே வைக்கல, ஆல் பாஸ் பண்ண வைக்க என்னையே நன்றி கட்டி என்னையே கொல்ல போறியான்னு கேட்டுதான். ஏங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க, வகுப்பறையில் நுழையாதவர்கள் உண்டு, கருவறையில் நுழையாதவர்கள் உண்டா? அப்பா, இந்த மாதிரிலாம் யோசிக்க யாரால முடியும்னா எங்க ஜெயஸ்ரீயால தான் முடியும். நான் கேட்குறேன், யார் வேணும்னா பெற்றோர்களா ஆக முடியும், ஆனா யார் வேணும்னா ஆசிரியரா ஆக முடியுமா? முடியாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் தாளாட்டி பாராட்டி சீராட்டி வளர்க்குறோம், ஃபீஸ் கட்டுறோம். நீங்கள் தாங்க தாளாட்டி பாராட்டி வளர்க்கணும். இதெல்லாம் இந்த ஆசிரியராக பண்ணுவாங்க. இதெல்லாம் பெருமை கிடையாது, உங்களுடைய கடமைங்க. நாங்கள் ஃபீஸ் நாங்கள் தானே கட்டுறோம், ஸ்கூல் கட்டுமான்னு கேட்டாங்க. பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தை பார்த்து பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது உங்களுடைய தவறுங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் சேருங்க, இலவச கல்வி கிடைக்கும். அரசாங்க பள்ளியில் படிப்பது என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அது கருவறையிலிருந்து தொடங்கணுங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாக்கு பிறகுதானே குரு வருதுன்னு சொன்னாங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, மாதா தான் நமக்கு பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க, இதுதான் உங்க அப்பான்னு. பிதா தான் நமக்கு குருவை அறிமுகப்படுத்துவாங்க, இவர்கள் தான் உங்க ஆசிரியர்னு. குரு தான் தெய்வத்தை அறிமுகப்படுத்துறாங்களா? இவ தான் உங்க குல தெய்வம்னு இல்லைங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தை அறிமுகப்படுத்துவது யார் என்றால் அதுதாங்க ஆசிரியர். இவங்களே சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அப்படியே அங்கே இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஒருத்தன் தூக்கு மேடைக்கு போனானா, அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜு கேட்டாராம், டேய் நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு யார்டா காரணம்னு. அதுக்கு அவன் சொன்னான், எங்கள் அம்மா தாங்க காரணம். பக்கத்தில் இருந்தவங்களும் அதிர்ந்து போனாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைங்க, நான் 3வது படிக்கும்போது ஒரு பென்சிலில் திருடினேன், எங்கள் டீச்சர் என்னை அடித்தாங்க, நான் அது எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், எங்கள் அம்மா டீச்சர்கிட்ட சண்டை போட்டாங்க. அன்னிலேருந்து நான் யாருக்குமே பயப்படுறது இல்லைங்க. முதல்ல ஒரு பென்சிலில் திருடினேன், அப்புறம் ஒரு கொள்ளக்காரனான, அப்புறம் கொலகாரனாய் நான் இன்னைக்கு இந்த தூக்கு மேடையில் நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என் தவறை தட்டி கேட்கும் பொழுது எங்கள் அம்மா அதுக்கு துணையாக இருந்தாங்க பாருங்க, அதுதான் காரணம்னு சொன்னா. அன்னைக்கே ஆசிரியர் கண்டித்த பொழுது அம்மாவும் கூட சேர்ந்து ஆசிரியருடைய கட்டளையின்படி நட அன்னைக்கு பெற்றோர் சொல்லி இருந்தா அந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்திருக்குங்க. நம்ம புராணத்துல படிச்சிருப்போம், துரோணாச்சாரியார் கேட்டாருன்றதுக்காக ஏகலைவன் தன்னுடைய கட்ட விரலையே காணிக்கையா கொடுத்தாருன்னு. நீங்க கட்ட விரலையெல்லாம் கொடுக்க வேணாங்க, அவர்களுடைய கட்டளையின்படி நடந்தா போதும், வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக இருக்குங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நமக்கு வாழ்க்கை கொடுத்தது பெற்றோர்னு. வாழ்க்கையை கொடுத்தது வேண்டும் என்றால் பெற்றோராக இருக்கலாம், ஆனால் வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுத்தது நம்மளுடைய ஆசிரியருங்க. நாம் வளர்வதற்கு காரணம் பெற்றோராக இருக்கலாம், ஆனால் உயர்வதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியருங்க. சமத்துவத்தை சம தர்மத்தை சொல்லிக் கொடுக்குதுங்க இந்த வகுப்பறை. அடுத்ததான் ஒன்று சொன்னாங்க, நம்ம படிக்கிற படிப்பை கூட பாதியில் நிறுத்திடலாம், ஆனால் நம்மளுடைய இனிஷியலை மாற்ற முடியுமான்னு. தயவு செஞ்சு பெண்ணாக இருந்து அப்படி பேசாதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இனிஷியல், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு இனிஷியல் கூட மாறும். அது நமக்கு துணையா வரும், துணையா வராம கூட இருக்கலாம். ஆனால் நாம் கற்ற கல்வி ஒருபொழுதும் நம்மை நிர்கதியா விட்டுறாதுங்க. அதுதான் நமக்கு நிரந்தரமான சொத்து, நிரந்தரமான துணை. நாம் கற்ற கல்வி தாங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் கிட்ட பேச முடியுதாங்க? நீங்க சொல்லுங்க. அந்த பையனை சமாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நான் ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சேங்க. ஒரு பையன் என்கிட்ட சொன்னான், டீச்சர் எனக்கு என் அம்மாவை விட உங்களை தான் டீச்சர் ரொம்ப பிடிக்கும்னா. இதை விட ஒரு விருது ஒரு ஆசிரியருக்கு கிடைக்க முடியுமா? எப்படிரா, ஏண்டா செல்லணும், அவ்வளோ சூப்பராக நடத்துகிறனாடா. அவன் திருப்பி சொன்னான், இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவாவது ஒரு நேரத்தில் என் ஒருத்தனை தான் தூங்க வைக்கிறாங்க, நீங்கள் ஒரே நேரத்தில் 60 பேரையும் தூங்க வச்சிடுறீங்கன்றாங்க. அதுக்காக அந்த பையனை நீ உருப்பட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆசிரியர்கள் பாகுபாடு பார்க்குறாங்கன்னு நீங்கள் பாகுபாடு பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. உண்மையாக ஆசிரியர்கள் அப்படி பார்க்கறது இல்லைங்க. பெண் பிள்ளைகளாவது நல்லா படிப்பாங்க, அவங்கள சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த ஆம்பளை பையன் இருக்கிறான் பாருங்க, அவனை சமாளிக்கிறது பயங்கர கஷ்டங்க. பெண் பிள்ளைக்கு ஆசிரியர் மார்க் போடுவாங்க, ஆனால் இந்த ஆம்பளை பையன் அந்த ஆசிரியருக்கே மார்க் போடுவாங்க.
அவன் நம்மளை மார்க் போடுறான்றதுக்காக, நமக்கு பட்ட பேர் வைக்கிறான்றதுக்காக அந்த பிள்ளையை தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேல பெற்றோர்கள் கூட நீ என் பிள்ளையே கிடையாது, நீ உருப்படவே மாட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆசிரியர்கள் எந்த பிள்ளை ஒழுக்கக்கேடா இருக்கோ, எந்த பையன் பட்ட பேர் வைக்கிறானோ அந்த பையனை தான் ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பாங்க. வாழ்க்கையில் அவன் கெட்டு போயிடக்கூடாது, வாழ்க்கையில மென்மேலும் உயரணுன்றதுக்காக அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்ங்க. நிறைய பேர் சொன்னாங்க வெறும் மதிப்பெண்களை நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருக்காங்கன்னு. அது பண்றது யாருன்னு பார்த்தா பெற்றோர்கள் தான். பிள்ளைகளை வெறும் மதிப்பெண் எடுக்கக்கூடிய இயந்திரமா பார்க்கறாங்க. ஆனால் மதிப்பெண்கள் முக்கியம்தான், அதை விட முக்கியம் மதிப்பான எண்ணங்கள்ங்க. அந்த எண்ணத்தை விதைப்பது யார்? ஆசிரியரா இல்லையாங்க? இன்னும் எத்தனை விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் கிட்ட பேச முடியுதாங்க? ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, டே தம்பி இன்னைக்கு 10 பாட்டு நடத்த போறேன்டா. பையன் சிம்பிளா சொல்றான், டீச்சர் 10 பாட்டுலாம் ரொம்ப போர் டீச்சர், ஒரு குத்துப்பாட்டு இருந்தா போடுங்கன்றாங்க. காரணம் யாரு? பெற்றோர்கள். 24 மணி நேரமும் வீட்டில் டிவி ஓடினபடியே இருக்குதுங்க. அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பிள்ளை மட்டும் பார்க்க கூடாது நம்ம நினைப்பது நம்முடைய தவறா இல்லையாங்க? ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சமைக்க போறாங்க. சாப்பிட்டுட்டு கணவர் மனைவியை திட்டுறாரு, என்னடி சமைச்சு வச்சிருக்க, நீ வச்ச சாம்பார் பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்றார். அந்த அம்மா சொல்றாங்க, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, எப்பயுமே டிவி பார்த்துட்டு சமைக்காதுன்னு சொல்றேன்னா இல்லையான்னு அவர் திட்டுறாரு. உடனே அந்த அம்மா அது சொல்லுது, யோ நான் எத்தனை தடவை சொல்றேன், நீயும் டிவி போனை பார்த்துட்டே சாப்பிடாத, போனை பார்த்துட்டே சாப்பிடாதுன்னு, நீ ஊத்தி சாப்பிட்டதே பச்சை தண்ணி தான். இந்த அம்மா டிவி பாக்குறாங்க, இவரு போன் பாக்குறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த பையன் ரீல்ஸ பாக்குறான். தவறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுங்க? இப்படி பல குற்றங்களை பெற்றோர்கள் வச்சுட்டு வெறும் ஆசிரியர்கள் மீது நீங்கள் தவறு சொல்றதுல என்னங்க இது இருக்கு? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக உயிரையே கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. இறுதியாக நான் இதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் அவர்களே. சுகந்தின்ற ஒரு ஆசிரியரை நம்ம யாரும் மறந்திருக்க முடியாதுங்க. 2009 வேதாரண்யம் பகுதியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் ஆக்சிடென்ட்ல பஸ் தண்ணியில மூழ்கிடுச்சு. அப்ப சுகந்தின்ற ஆசிரியர் 11 பிள்ளைகளை அந்த தண்ணியில மூழ்கி காப்பாத்தி உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை கேட்ட ஒரு கவிஞன் கவிதை எழுதுறான், பொதுவாகவே பெண்கள் மூழ்காமல் இருந்துதான் பிள்ளை பெறுவார்கள், ஆனால் சுகந்தி நீ மூழ்கி 11 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாயேன்னு சொன்னா, தன் உயிரையும் கொடுத்து பிள்ளைகளை நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு நினைப்பவர்கள் ஆசிரியர்கள் தாங்க. வகுப்பறை என்பது வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் கிடையாதுங்க. உங்களுக்கு பண்பை, அன்பை, அரவணைப்பை, அக்கறையை, ஒழுக்கத்தை, தனித்திறமையை, சமத்துவத்தை, சம தர்மத்தை, தன்னம்பிக்கையை அத்துணையையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம் தாங்க வகுப்பறை. சாதாரண மாணவனை கூட சாதனையான மாணவனாக மாற்றுவதுங்க வகுப்பறை. மாணவனை மாண்பு மிக்கவனாக மாற்றுவதுங்க வகுப்பறை. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுடைய வீடு என்பது உங்களுடைய அடையாளமாக இருக்கலாம், ஆனால் வகுப்பறை என்பதுதான் உங்களுக்கான அங்கீகாரத்தை தருகிறது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உங்களுடைய உயரத்தை அடைவதற்கு காரணமாக இருப்பது வகுப்பறையே என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.